പാലക്കാട് മുതലമടയിൽ ആദിവാസി യുവാവിനെ 5 ദിവസം മുറിയിൽ പൂട്ടിയിട്ട് മർദ്ദിച്ച സംഭവം പുറം ലോകത്തെ അറിയിച്ച വയോധികനെ കാണാനില്ലെന്ന പരാതി. ഫാം സ്റ്റേയിലെ തൊഴിലാളി തിരുനാവാക്കയസിനെയാണ് കാണാനില്ലെന്ന നാട്ടുകാർ പരാതി നൽകിയത്. കൊല്ലംകോട് പോലീസിലാണ് പരാതി നൽകിയത്. വെള്ളയനെ പൂട്ടിയിട്ട് മർദ്ദിച്ചുവെന്ന് തിരുനാവാക്കരസ് അറിയിച്ചതോടെയാണ് മുതലമട പഞ്ചായത്ത് അംഗം കൽപ്പനാദേവിയുടെ നേതൃത്വത്തിൽ നാട്ടുകാരും പോലീസും ചേർന്ന് യുവാവിനെ രക്ഷപ്പെടുത്തിയത്. കാണാതായ വയോധികനെ അപായപ്പെടുത്താൻ സാധ്യതയുണ്ടെന്നും നാട്ടുകാർ അറിയിച്ചു. അതേസമയം ആദിവാസി യുവാവിനെ മർദ്ദിച്ചെന്ന പരാതിയിൽ വെസ്റ്റേൺ ഗേറ്റ്വേസ് ഉടമ പ്രഭുവിനെതിരെ കൊല്ലംകോട് പോലീസ് കേസെടുത്തു. கையெல்லாம் உடச்சு போட்டு நொறுக்கிட்டானுங்க. உங்களை அதே மாதிரி ரூமுக்குள்ள எத்தனை நாள் வச்சிருந்தாங்க? என்னப்பா 9 நாள் வச்சிருந்தேன். 9 நாள் வச்சிருந்தாங்க. இப்ப உள்ள இருக்கிற ஆள் யாருங்க? இவன் இப்ப 4 நாள் 5 நாள் இப்ப உள்ள இருக்கான். அப்ப விரும்பி போச்சுன்னு சொல்லிட்டு என் கண்டைக்கடுத்து அவதாரம் பண்ணது யாருங்க? பிரபு. என் கண்டைக்கடுத்த பிரபு தான். கொலக்குடி போலீஸ் சாட்சி பிடிச்சா பறையோடு யார் சாட்சி எல்லாம் பிடிச்சிட்டு என் கண்டைக்கடுத்த பிரபு தெரியும். எப்படி அடிச்சாங்க? கண்ணுல அடிச்சு உடச்சு மரம் தேக்கு மரம் அடுத்த மரம் தான். நான் எத்தனை வரம் அப்படி சொல்ல வரேன்னு சொன்னேன். வரணும் சொல்ல வயசானவங்க கூட பாக்கலீங்களா? அவருக்கு எனக்கு வயசு இப்ப அடி பண்ணுங்க இப்ப தடுவோம். என்னோட உயிருக்கு ஆபத்துனா பிரமும் பாப்பையும் தான் எனக்கு கேரண்டி. அதாவது நான் செத்தாக்க பாவையும் இல்லை சாரி பிரவையும் பாப்பையும் தான் பிடிக்கும்.